ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். இப்போது ஆடி மாதன்றதுனால எல்லோரும் வீடு க்ளீனிங் ஒர்க்கில் எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையாக இருப்பீங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்கும் போது எதிர்பாராமல் கெஸ்ட் யாருன்னா வந்துட்டாங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக டிஃபன் செய்கிறதுக்கு சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கார சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம் நம்ம ஈஸியாக. இப்போ 3 பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டோன்னா 30 வரமிளகாய் இல்லைன்னா 35 வரமிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 30 போட்டால் கொஞ்சம் மீடியமாக இருக்கும், 35 போட்டால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கடாயில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாயை மட்டும் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பூண்டு போட்டு வதங்கணும். ஏன்னா பூண்டு வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு கைப்பிடி இல்லைன்னா 1.5 கைப்பிடி பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு அது கொஞ்சம் நல்லா மீடியமாக வதங்கினதும் கூட தக்காளி கட் பண்ணதை போட்டு வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சில டைம் வரமிளகாய் நல்லா சாஃப்டாக அரைஞ்சு வராது. அதனால் என்ன பண்ணுவாங்க சில பேர், ஹாட் வாட்டரில் இல்லைன்னா கோல்டு வாட்டரில் கூட ஒரு 5 to 10 மினிட்ஸ், ஹாட் வாட்டரில் போட்டால் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறிடும். கோல்டு வாட்டரில் போட்டால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் போடணும். ஊறி அதை எடுத்து போட்டு கூட சில பேர் அரைப்பாங்க. அந்தமாரி ஊறி எடுத்து போட்டு அரைக்கும் போது அதை வதக்க முடியாது. வதங்காமல் அரைச்சா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நம்ம வதக்கி அரைக்கும் போது காரம் கொஞ்சம் கம்மியாகும். அந்தமாரி கூட செஞ்சுக்கலாம். தேவைன்னா காரம் அதிகமாக வேணும்னா அந்தமாரி வதங்காமல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு அரைச்ச சட்னி அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா மல்லாட்டை எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் நிறையா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். என்ன பண்ணணும், ஊற்றி நல்லா எண்ணெய் சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடணும். சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டுனா நல்லா எண்ணெய் சுருண்டு வரும். அந்த டைமில் நம்ம சட்னியை இறக்கிடலாம். இறக்கி சூடாக இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். நல்லா 1 வீக் மேலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.